வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சந்தியா இப்போ ஐபிஎஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஆபீசர் சந்தியாட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு டீச்சர் வேலைக்கோ இல்ல பேங்க் வேலைக்கோ போயிருக்கலாமே, எதுக்கு இந்த சவாலான வேலையை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சந்தியா சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி டீச்சர் வேலையிலயோ பேங்க் வேலையிலயோ என்ன சவால் இருக்கு மேடம், இந்த வேலையில தான் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக நான் மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக தான் இந்த வேலையை சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அங்க இருக்கிற ஆபீசர் பக்கத்துல இருக்கிற ஆபீசர்கிட்ட சொல்றாங்க, இந்த தமிழ்நாட்டு பீப்புளை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா வேலையில ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணுவாங்க, அவங்க மொழின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சந்தியா சொல்றாங்க, நாங்க தமிழ் மொழியை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுக்கு 2000 வருடத்துக்கான வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியான்னு ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் கிரேக்கம் வரைக்கும் போய் வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. எங்களோட இலக்கியங்கள்ல ஒரு வரியிலையும் அதுக்கான சான்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேர்பட்ட பெருமை வாய்ந்த மொழியை சேர்ந்தவங்க நாங்க அப்படின்றதுல எங்களுக்கும் பெருமை தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சந்தியாவை அந்த டேபிள்ல இருக்கிற காப்பி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா அங்க டேபிள்ல போய் பாக்குறாங்க. அங்க 3 கிளாஸ்ல காப்பி வச்சிருக்கிறாங்க. அது போக அங்க பிரிண்டர்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பியுமே இருக்கு. சந்தியா கிளவரா அந்த ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துட்டு வந்து ஆபீசர் கையில கொடுக்குறாங்க. அங்க 3 கிளாஸ்ல காப்பி இருந்துச்சு, அதையே நீங்க எடுக்கல அப்படின்னு அந்த ஆபீசர் கேக்குறாரு. சந்தியா சொல்றாங்க, இன்டர்வியூக்கு வந்த என்ன நீங்க அந்த காப்பியை எடுக்க சொல்ல மாட்டீங்க, கண்டிப்பா இந்த ஜெராக்ஸ் காப்பியை தான் கேட்டிருப்பீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கிளவரா யோசிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆபீசர் பதில் சொல்றாரு. சந்தியா இன்டர்வியூவை நல்லபடியா அட்டன் பண்ணி முடிச்சிடுறாங்க. சரவணன் சந்தியா 2 பேருமே இப்போ தென்காசிக்கு வந்துடுறாங்க. அர்ச்சனா ஒரு பக்கம் அவங்க கடைக்கு பக்கத்து கடை விலைக்கு வருது, அதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செந்தில் சொல்றாரு, என்னோட தம்பிக்கு வேற கல்யாணம் வருது, நான் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சனா சொல்றாங்க, உங்க தம்பி ஒன்னும் ரோட்ல நிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனுக்கு செலவு பண்றதுக்கு நிறைய ஆள்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த மாசம் எனக்கு குழந்தை பிறக்க போது, நம்ம எப்படி முன்னேறதுன்னு மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா சரவணன் சந்தியா 2 பேருமே இப்போ வீட்டுக்கு வராங்க. நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வந்தையா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. சந்தியா மாமனார் சொல்றாரு, நீங்க சென்னைக்கு கிளம்பி போனதுல இருந்து உன்னோட அத்தை தான் நீ கண்டிப்பா இன்டர்வியூல பாஸ் ஆகணும்னு சாமி கும்பிட்டுட்டே இருந்தா அப்படின்னு சொல்றாரு. மேல அவ்வளவு பாசம் அவளுக்கு அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சனா சொல்றாங்க, அத்தை நீங்க பேச வேண்டியதை பேசுங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, ஒருவேளை நீ வேலைக்கு செலக்ட் ஆகி உனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா வெளியூருக்கு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, 1 நாள் 2 நாள்னா நான் கூட போயிட்டு வந்துருவேமா அப்படின்னு சொல்றாரு. நான் இவளை போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ யாரெல்லாம் போலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க சிவகாமி. சந்தியா மாமனார் சந்தியாட்ட கேக்குறாரு, வெளியூர்ல தான் வேலை போடுவாங்களா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல மாமா, ஆனா கண்டிப்பா ட்ரைனிங்க்கு வெளியூர் போற மாதிரி தான் இருக்கும், அது சில மாதங்கள் தங்கி தான் ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி வெளியூருக்குலாம் ட்ரைனிங்க்கு சிவகாமி அனுப்பவே மாட்டா அப்படின்னு சொல்றாங்க சந்தியாவோட மாமனார். அடுத்ததா ஜெஸ்ஸியோட அம்மா அப்பா எல்லாரும் சரவணன் வீட்டுக்கு வராங்க. ஜெஸ்ஸி சொல்றாங்க, பக்கத்துல ஷாப்பிங் வந்தோம், அம்மா தான் இங்க ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸ்ஸி சந்தியாட்ட இன்டர்வியூ போயிட்டு வந்தையே நல்லபடியா செஞ்சு முடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. செலக்ட் ஆயிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிருவ சந்தியா, எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. ஜெஸ்ஸி அம்மா சொல்றாங்க, இவளும் பரீட்சை எழுதியிருக்க வேண்டியதுதான், அதுக்குள்ள காதல் கல்யாணம்னு இவளோட ரூட்டே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா சொல்றாங்க, பரவாயில்ல ஜெஸ்ஸி, அடுத்த வருஷம் நீயும் முயற்சி பண்ணு, கண்டிப்பா நீயும் ஜெயிப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸ்ஸி சொல்றாங்க, எனக்கு பெருசா அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாடா நல்ல வேலை அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. ஜெஸ்ஸி அப்பா கேக்குறாரு, என்னம்மா நல்ல வேலைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. சிவகாமி சொல்றாங்க, ஏற்கனவே ஆதி வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், இப்போ ஜெஸ்ஸியும் வேலைக்கு போயிட்டா குடும்பத்தை யாரு பாக்குறது, அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.